மூன்றாவதாக மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா குத்பா ஷேக் யூசுப் அபு சுனைன் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். பொதுவாக மனதுடைய சீர்திருத்தம், ஆத்மாவுடைய சீர்திருத்தம், இஸ்திகாமத் நிலையான மார்க்க கடமைகளில் நிலையாக இருப்பது, சிரமமாக இருப்பது, ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக எப்பொழுதும் ஒவ்வொரு முஸ்லீம் நான் தனக்காக முன்னோர்கள் முற்படுத்தி செய்த அமல்களை முற்படுத்தி செய்து கொண்டு வேண்டும், கியாமத் நாளுக்கு அவனை சேமிப்பு செய்ய வேண்டும், எப்பொழுதுமே மறுமையிலே அவருக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுமையை ஞாபகப்படுத்தியுள்ள குத்பாவை ஆரம்பித்து, சில கூட்டம் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். எப்பொழுதும் அவர்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் அங்கு சந்தோஷம் பரவும், அங்கே அவருடைய கொடைத்தன்மை ஏற்படும், தாராளத்தன்மை உண்டாகும். எங்கு அவர்கள் எந்த பூமியில் சென்று தங்கினாலும் அங்கு உண்மையிலே மலைகள் பொழியும், தேவையான அளவு அவர்கள் மூலம் மக்கள் நேர்வழி பெறுவார்கள். அவர்கள் உண்மையிலே இருள்களுக்கு மத்தியிலே சந்திரன் போன்று செயல்படுவார்கள், வெளிச்சமாக இருப்பார்கள். எப்பொழுதும் கண்கள் அவருடைய வெளிரங்கத்திலே அழகை பார்க்கும், எல்லா கண்களும் அவர்களை வெளிரங்கத்திலும் அழகாக இருப்பார்கள், மக்களுடைய பார்வைகளை பிரகாசிப்பார்கள். முஸ்லீம்களை பொதுவாக முஸ்லீம்களை எப்பொழுதுமே முஸ்லீம்களோடு நீங்கள் மிருதுவாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், அவருடைய அநியாயம் இழைக்கப்பட்டுடைய பத்துஆவை பயந்து கொள்ளுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படும். எப்பொழுதுமே நீ மக்களுக்கு தீங்கிழைப்பதில் பலசாலியாக செயல்பட வேண்டாம், எப்பொழுதும் தன்னுடைய சந்தேகத்துக்கு தன்னை யார் ஆழ்த்திக் கொள்கிறாரோ அவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, நீ அநியாயம் பிறருக்கு செய்வதில்லை என்றாலும் அநியாயக்காரனோடு சேரக்கூடாது. நீ அநியாயம் செய்யாதவனாக இருந்தாலும், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன விடயம், தாவூதே ஆட்சியாளர் பழைய அரசர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் அநியாயம் செய்யாவிட்டால், நீங்கள் அநியாயக்காரன் இல்லாதிருக்கின்ற பொழுது அநியாயக்காரனோடு சேரவும் வேண்டாம். நீங்கள் அநியாயக்காரர் இல்லாவிட்டாலும் அநியாயக்காரர்களோடு சேருகின்ற பொழுதோ, அவர்களோடு நீங்கள் என்ன சாதகமாக நடக்கின்ற பொழுது நீங்கள் என்னுடைய பார்வையில் அற்பமாகி விடுவீர்கள். என்ன அர்த்தம்? அநியாயம் செய்வது, செய்யாமல் இருப்பது ஒரு சிறப்பம்சம். அதே அநியாயம் செய்யாதவர் அநியாயக்காரர்களோடு சேரவும் கூடாது. எனவே அநியாயக்காரர்களை பொதுவாக நீங்கள் நல்லவரோடு சேர வேண்டாம். ஏன் தெரியும்? உங்களுடைய தரித்திரியம் அவர்களுக்கு மடிக்கும். என்னை திக்ர் செய்யக்கூடியவோடு நீங்கள் சேர வேண்டாம் அநியாயக்காரர்களே. ஏன் தெரியுமா? திக்ர் செய்யக்கூடியவர்கள் என்னை ஞாபகம் செய்யும்போது என்னுடைய ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்கும். நான் என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு நான் ஞாபகம் செய்கிறேன். நீங்கள் என்னை பற்றி பேசுகின்ற பொழுது என்னுடைய லான சாபம் தான் கிடைக்கும். உங்களுடைய சாபம் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. எனவே நீங்கள் அநியாயக்காரர்களே, நீங்கள் திக்ர் என்னை ஞாபகம் செய்யக்கூடிய கூட்டத்தோடு சேர்ந்து விட வேண்டாம். அந்த அடியார்களே, தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவன் தான் ஆகப்பெரிய அநியாயக்காரன். ஆகப்பெரிய அநியாயக்காரன் தான். தனக்குத்தானே அநியாயம் செய்பவர்களிலும் அநியாயக்காரன் யார் தெரியுமா? தன்னை மதிக்காதவனுக்கு முன்னால் பணிந்து நடப்பவன், அவனுக்கு சீப் செகண்ட் ஆகுவது, அதே தனக்கு பயனற்றவனோடு நேசம் பாராட்ட முயற்சிப்பது. அதே போன்று எப்பொழுதுமே தன்னை பற்றி தெரியாதவன் தன்னை மேலதிகமாக பொய்யாக புகழும் பொழுது அதை கண்டு தான் பெருமிதமாக நினைத்துக் கொள்பவன். எனவே பொதுவே எப்பொழுதுமே இப்படியான அநியாயம் இழைப்பது, அநியாயக்கான உதவி செய்துவிட்டு நாங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு அடியான் எதிரியை பழி வாங்குவதற்கு சிறந்த செயற்பாடு தெரியுமா? தன்னுடைய சீர்திருத்தம். தான் மார்க்கத்துறையில் முன்னேறி போகின்ற பொழுது எதிரிக்கு அதே ஒரு செருப்படி தான், அது ஒரு தாக்கமாக இருக்கும். எனவே பொதுவாக எப்பொழுது வாக்குறுதி பேணும் தன்மை இல்லாமலாகுமோ சோதனைகள் நிறைய இறங்கும். எப்பொழுதும் மார்க்கத்தை கடைபிடிக்கின்ற பக்குவம் இல்லாமல் ஆகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பழி எடுக்கின்ற, பழிக்கு பழி வாங்குகின்ற, மக்கள் மற்ற அநியாயம் செய்கின்ற விஷயங்கள் அதிகரிக்கும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இப்படியான விடயங்களை பாதுகாப்பதில் சொர்க்கத்தை வேண்டியவர்களாக. அல்லாஹ்வுடைய முதல் குத்பாவை முடிக்கின்ற தருவாயிலே பொதுவாக ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆத்மாவை நீ தௌபா செய் மௌத்தாக முன்னால். எனவே யார் மறுமையை நினைத்து நல்லமல் செய்வாரோ, கேள்வி கணக்குக்காக தயாராகி நல்லமல் செய்வாரோ, தனக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்வாதாரங்களை எதுக்கு வைத்து போதுமாகி கொண்டு போதும் என்ற மனசோடு வாழ்ந்தால் அவருக்கு நன்மாராயம். மூமின்களே, அல்லாஹ் பக்கம் நீங்கள் தௌபா செய்யுங்கள், உண்மையான இஸ்திக்பார் தௌபா செய்யுங்கள். நான் அல்லாஹ் சொல்கிறான் ஜல்ல ஜலாலுஹு, என்னிடத்திலே தௌபா செய்து பாவமீட்சி பெறக்கூடியவர்களை நான் மன்னிப்பேன். அதே போன்று பாவமீட்சி பெற்று ஈமான் கொண்டு நல்லமல் செய்து நேர்வழி நடக்கக்கூடிய திருந்த வேண்டும். தௌபா செய்பவர் ஈமான் கொள்ள வேண்டும், நல்லமல் செய்ய வேண்டும், திருந்த வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் நடக்கின்ற பொழுது லகஃபார், நான் மன்னிப்பேன். எனவே தௌபா என்று சொல்வதாலோ, பாவம் மன்னிப்பு கேட்டு அதே பாவத்தை செய்வதாலோ மன்னிப்பு கிடைக்காது. திருந்த வேண்டும், ஈமானை அதிகரிக்க வேண்டும், நல்லமல் செய்ய வேண்டும், 3 நடக்க வேண்டும். எனவே இந்த 3 நிபந்தனைகளையும் பேணி நீங்கள் தௌபாவை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சில அழகான புத்திமதிகளை முதலாவது குத்பாவிலே தீனுடைய இஸ்திகாமத்தாக இருப்பது, தீன்படி வாழ்வது, இதுதான் நம்முடைய அநியாயங்கள் நீங்குவதற்கும் எதிரிகளை வீழ்த்துவதற்கும் உகந்த ஒரு சாதனம் என்று சொல்லிவிட்டு 2வது குத்பாவை
முதல் ஹுத்பா பரக்கத்துக்கு துஆ இஸ்திக்பார் செய்து தூண்டி முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை அம்து ஸலவாத் தக்வா சுபின முஸ்லிம்களை பொதுவாக நேர்வழி சத்தியப்பாதை நீங்கள் நாடினால் எப்பொழுதுமே உண்மை என்ற வாகனத்திலே குதிரையிலே பயணியுங்கள். நேர்வழியிலே இஸ்திகாமத் நிலையாக இருப்பதிலே நீங்கள் கண்காணிப்பாக இருங்கள், பேணிப்பாக இருங்கள். மூமின்களை பொதுவாக இன்றைய நிலைமைகளை பாருங்கள். உள்ளங்கள் எல்லாம் சிதறி, அதே போன்று நிலைமைகள் எல்லாம் ஒரு வகையாக சீர்குலைந்து, அளவுக்கு அதிகமாக மிகைத்த மனோ இச்சைகள், உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனதைரியங்கள்லாம் உறங்கிவிட்டன. திடகாத்திரமில்லை, எப்பொழுதுமே சோர்வடைந்த எண்ணங்கள், மன உறுதிகள், செயல்வடையும் கொடுக்க யாரும் இல்லை. மக்கள் எல்லாம் அல்லாஹ் காட்டின வழிமுறையுடைய தூரமாகி விட்டார்கள். ஷைத்தான் அவர்களை ஆதிக்கம் செலுத்தி விட்டான். அவருடைய பந்தத்துவம் துண்டிக்கப்படுகிறது. அவருடைய ஒற்றுமை கயிறு அப்படியே சிதறி அபிநமாகிவிட்டது. எதுவரைக்கும் தான் இப்படி நீங்கள் இந்த நிலைமையில் எப்படி அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறீர்கள்? எதுவரைக்கும் நீங்கள் இப்படி துனியாவுடைய முசீபத்தில் தத்தளிக்கப் போகிறீர்கள்? எனவே இன்றைய தினம் எனக்கு கியாமத் நாளிலே போய் எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, காலத்தை வீணாக்கி விட்டேனே, பாலடைய வைத்து விட்டேனே, மாசடைய செய்து விட்டேனே, வாழ்க்கையை அழித்து விட்டேன் என்று கை சேதப்படுகின்ற நாள் வரைக்கும் இப்படி இருக்கப் போகிறீர்களா? எதுவரைக்கும் உங்களை நீங்களை கொண்டு கொள்கிறீர்கள்? எதுவரைக்கும் நாங்கள் இப்படியான அநியாயங்களையும் அத்துமீறல்களையும் பார்ப்பது? எனவே இப்படியான அழிவு நாசங்களுக்கு எதுவரைக்கும் நாங்கள் முகம் கொடுப்பது என்று சொல்லிவிட்டு பாருங்கள், எத்தனையோ ரத்தம் அநியாயம் ஓட்டப்படுகிறது. அதே நேரம் எத்தனையோ கோல் மூட்டுதல் மூலம் எத்தனையோ கணவன்மையோட உறவு சின்னாபின்னமாகிறது, எத்தனையோ ஒற்றுமை சீர்குலைகிறது, எத்தனையோ நண்பர்களாக இருந்தவர்கள் பகைவர்களாக மாறுகள், கூத்து பார்க்கின்ற கோல் மூட்டைகள் மூலம். அதே போன்று எத்தனையோ சேர்ந்து நடந்தவர்கள் தூரமாகிறார்கள் கோல் மூட்டுவதனும் குத்திவிட்டு தூண்டி விடுவதன் மூலம். எத்தனையோ நல்ல பரஸ்பர அன்பு செலுத்தியவர்கள் வெறுத்து நடக்கிறார்கள். எத்தனையோ கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். எனவே இப்படியான நிலைமையில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். எனவே கலா கதிர் எப்பொழுதுமே அது எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய முடிவின்படி நாட்கள் நடத்தி கொண்டு போகிறான். அல்லாஹ்வுடைய கலா கதிர் நடந்து கொண்டு போகிறது. எனவே எப்பொழுதும் நாங்கள் இந்த கோல் மூட்டக்கூடிய, நம்மை குத்திவிட்டு கூத்து பார்க்கக்கூடிய பேச்சுக்களுக்கு காது கொடுக்கக்கூடியது நம்முடைய சமூகத்துடைய சீர்குலைவும் தரித்திரியமும். இப்னு மஸ்ஊத் அறியக்கூடிய ஹதீஸ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளில் முதலாவது மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்படக்கூடிய மக்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட, உயிர் சம்பந்தப்பட்டது. எதிரிகள் நம்மை தூண்டி விடுவது, பிரித்து விடுவது, நம்மை குழுக்களாக பிரிப்பது, வேற்றுமை உண்டு பண்ணுவது, இதுதான் நம்முடைய அழிவு நாசத்துக்கு காரணம். இதை பற்றி தான் முதலாக கேட்கப்படும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்பொழுதுமே இப்படியான நிலைமைகளை நாங்கள் சிந்தித்து மறுமையை பற்றி பயந்து எப்பொழுதும் நாங்கள் இப்படியான செயற்பாடுகளை மாற்றி அமைத்து இந்த ஹதீஸுகளுக்கு உடன்படாமல் நல்ல அநியாயங்கள், அட்டூழியங்கள், இரத்தம் ஓட்டுதல், உயிர் போக்குதல், பிரிவினைவாதங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து நடக்க வேண்டும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை எந்த அளவு பேணுவோம் அந்த அளவு ஷஃபாத்து கிடைக்கும், அவருடைய சிபாரிசு கிடைக்கும், அவருடைய பரிந்துரை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற அளவை பொறுத்து கிடைக்கும். அடியார்களுக்கு நாம் எந்த அளவு இரக்கம் காட்டுவோமோ அல்லாஹ் அந்த அளவு நம்மோடு இரக்கமாக நடப்பான். எனவே ராஹிமூன் யர்ஹமுஹுர் ரஹ்மான், அல்லாஹ் அன்புள்ளவர்களுக்கு அல்லாஹ் அன்பு காட்டுவான். எனவே பூமி உள்ளவர்களை அன்பு காட்டுங்கள், அவர்களை நீங்கள் அழகாக நடத்துங்கள். எனவே அதே நேரம் அந்த பூமி உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அன்பு காட்டுங்கள். உங்களுடைய குடும்பத்தை நரகை விட்டு பாதுகாக்குங்கள். மனிதர்களும் கற்களும் விறகுகளாக போடப்படக்கூடிய நரகத்தை விட்டும் உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்குங்கள், நல்வழிப்படுத்துங்கள், மார்க்கமயப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி பாதுகாப்பதன் மூலம்தான் நமக்கு வெற்றி. அதை கடைபிடிக்க வேண்டும். ஷைத்தானுடைய தூண்டுகோல்களை பின்பற்ற வேண்டாம், ஊசலாட்டங்களை பின்பற்ற வேண்டாம். எப்பொழுதுமே இப்படியான மானக்கேடான பாவங்கள் செய்வது நிரந்தர கேவலங்களை உண்டு பண்ணும். அது மறுமையில் தண்டனை காரணமாக அமையும். மனோ இச்சைகளுடைய பெருபேறுகளை தோல்விகள் தான், மனோ இச்சைகளை பின்பற்றுடைய பெருபேறுகள் தோல்விகள் தான். எனவே இப்படியான எப்பொழுதும் காலத்தை நம்பி அளவுக்கு அதிகமாக நம்பி வாழ்ந்தால் காலம் அவனுக்கு மோசடி செய்துவிடும். காலத்தோடு கவனமாக இருக்கணும், உலகத்தோடு கவனமாக செயல்பட வேண்டும், தற்காலத்தோடு மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் காலத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு காலத்தை கௌரவப்படுத்த போனால் காலம் இவரை அகௌரவப்படுத்திவிடும், கேவலப்படுத்திவிடும். மூமின்களே பொதுவாக பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு சொல்லுங்கள் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்துமாறு, ஹராமான பார்வைகளை அந்நிய பெண்களை பார்வையை தாழ்த்து சொல்லியிருக்கார். அப்போ ஜினா விபச்சாரம் செய்வது எப்படிப்பட்ட கூடிய பாவமாக இருக்கும்? அளவு நிறுவையில் கொஞ்சம் தில்லு முள்ளு மோசடி செய்வர்களை கேடுதான் வயல் முத்தஃபின்னு சொல்கிறான். வயல் முத்தஃபின் சூரா 130 மேற்கொள்வது வயல் முத்தஃபின் முதலாவது வசனம். அப்போ மனிதர்களுடைய முழு சொத்துக்களை அபகரிப்பது, பறிப்பது, மண்கொள்ள அடிப்பது, திருடுவது எப்படிப்பட்ட பாவமாக இருக்கும்? சிலரை கீபத் புறம் பேச வேண்டாம், ஹுஜரத் 12வது வசனம். அப்போ ஒரு மனிதரை கொல்வது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும்? மானத்தில் கை வைப்பதே இப்படி என்றால் அவரை உயிரை போக்குவது எப்படிப்பட்ட கொடிய பாவமாக இருக்கும் என்று கேட்டுவிட்டு பாருங்கள்,
இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா முசீபத்திற்கும் பாவங்கள் தான் காரணம். சொன்னார் முஹம்மது இப்னு அப்பாஸ் கூடிய ஹதீஸ், நம்பிக்கை மோசடி, துரோகம் மோசடி, அளவு பொதுச்சொத்தில் மோசடி, அளவு நிறுவ மோசடி, வியாபாரத்தில் மோசடி, பொருளாதாரங்களை மோசடி எந்த கூட்டத்திலே பரவலாக நடக்குமோ அந்த கூட்டங்களுடைய அந்த சமுதாயத்துடைய உள்ளத்திலே அச்சம் போடப்படும் எதிரிகளை பற்றி. எந்த கூட்டத்திலே ஜினா விபச்சாரம் பரவலாக நடக்குமோ அந்த கூட்டத்திலே அதிகமாக சாவுகள் மரணங்கள் நடக்கும். எந்த கூட்டம் அளவு நிறுவையிலே குறைபாடு மோசடி செய்யுமோ அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் ரிஸ்கை துண்டித்து விடுவான். ரிஸ்க் பெருக வேண்டும், வருமானம் பெருக வேண்டும் என்று அளவு நிறுவையில் குறைபாடு செய்வது, ஆனால் வாழ்வாதாரத்தை அல்லாஹ் துண்டித்து விடுவான். கிடைக்காது, தரித்திரம் ஏற்பட்டுவிடும், வறுமை ஏற்பட்டுவிடும். யாரொரு எந்த கூட்டம் அநீதியான தீர்ப்புகளை வழங்குவார்களோ அவர்களுக்கு மத்தியிலே அதிகமாக உயிர் சேதங்கள் கொலைகள் நடக்கும். எந்த கூட்டம் வாக்குறுதியில் மோசடி செய்வார்கள், கொடுத்த வாக்கில் நம்பிக்கை மோசடி செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக எதிரிகளை சாட்டி விடுவான். எனவே இந்த தரித்திரியங்களை நாங்கள் அனுபவிக்கிறோமோ இந்த பாவங்களுடைய விளைவுகள் தான். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், நீங்கள் அநியாயக்காரர்கள் செய்கின்ற அநியாயங்களை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக கவனீனமாக இருக்கிறான் என்று மாத்திரம் நினைத்து விட வேண்டாம். இப்ராஹிம் 42 சொன்ன அநியாயக்காரன் உற்று நோய் கொண்டு தான் இருக்கிறான். எனவே இது அவருடைய வீடுகள் அது அழிந்து அவரோட செய்த அநியாயத்தின் காரணமாக அழிந்து நாசமாக இருக்கு. அநியாயக்காரருடைய தங்குமிடங்கள் மாளிகைகளும் அழிந்து சுக்குநூறாக மாறும் என்பதை சூரா நம்ல் 52 வசனத்தில் எச்சரிக்கிறான் என்று சொல்லி இறுதியாக சொர்க்கத்துடைய ஆசை யாருக்கு தேவையோ மனவிச்சைகளை விட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நரகத்தை யார் பயப்படுகிறாரோ ஹராம்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். துனியாவிலே யார் பற்றட்டவராக துனியாவுடைய மோகம் இல்லாதவராக இருப்பாரோ சோதனைகள் அவருக்கு சிம்பிளாக இருக்கும், இலகுவாக இருக்கும். சோதனைகளை கண்டு அஞ்ச மாட்டார். எனவே யார் மௌத்துடைய சிந்தனையோடு வாழ்வாரோ பாவங்களை குறைத்துக் கொள்வார். எனவே இதுதான் நமக்கு இன்றைய தேவை. சோதனைகளை பொறுமை செய்யுங்கள், உரிமைகளை கை வைக்க வேண்டாம், மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டாம், அநியாயம் செய்ய வேண்டாம், பறிக்க வேண்டாம். எப்பொழுதுமே திருப்தியோடு பொறுமையோடு வாழக்கூடிய மக்களாக வாருங்கள். எனவே எப்பொழுதுமே பொறுமையிலே மிக சீக்கிரமாக ராஹத்தே சௌகரியம் கிடைக்கும். அழகான நல்லெண்ணம் உள்ளவர்களாக அல்லாவோடு வாழுங்கள். அதிலே நாங்கள் அல்லாவோட நல்லெண்ணமும் விடிவை அல்லாவிற்கு எதிர்பார்ப்பது மிக சிறந்த ஒரு சன்மானமாக மாறும். கூடிய சீக்கிரம் நமக்கு விடிவு ஏற்படும். அது கேள்வி கணக்கின்றி கூலி கிடைப்பதே காரணமாக. எனவே பொறுமை இருக்கிறதே நமக்கு பாதுகாப்பு, நமக்கு விமோசனம். எப்பொழுதுமே நாம் பதறுவது, நாம் தடுமாறுவது அது நமக்கு கை சேதம். எனவே சபர் பொறுமை உள்ளவர் மேலெண்ணங்களை அடைந்து கொள்வார். நன்றி மனப்பான்மை உள்ளவர் நியாமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் நியாமத்தை பாதுகாத்துக் கொள்வார். நியாமத் அவரை விட்டு நீங்காது. எனவே தொழுகையை பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். பக்கர் 153 வசனத்தை ஓதி பொறுமையுடைய கஷ்டங்களின் பொழுது தொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்ற முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு, எனவே இப்படியான நல்ல மக்களுக்கு சுவர்க்கம் தங்குமிடங்களிலே சிறந்த இடம். ராஜ் 24 வசனத்தை ஓதினார்கள். எனவே மௌத்தை கண்டு அஞ்ச வேண்டாம். மஸ்ஜிதுல் அக்ஸா மக்களே, பைத்துல் மக்தஸ் மக்களே, பலஸ்தீன் மக்களே, மௌத்துக்கு பயப்பட வேண்டாம். மௌத்து எல்லோருக்கும் முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கும். அம்பியா 55 வசனம். பூமியில் உள்ள அனைத்தும் அழியும் அல்லாவை தவிர. ரஹ்மான் 26 வசனம். அதே போன்று அல்லாவை தவிர அனைத்துமே அழியக்கூடியது. கஸஸ் 88 வசனம். எனவே நாம் மாறி ஒவ்வொருவரும் மௌத்தாகத்தான் இருக்கிறோம். மௌத்தை கண்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான பலஸ்தீனிலே வஃபாத்தாகிய ஒரு முக்கியமான மேதையை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள். அதே போன்று ஷேக் அப்துல் அதீம் சல்ஹப், அதாவது அவுகாஃப் வஷூன் இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அந்த சபையுடைய தலைவராக இருந்த, அதே போன்று பெரும் பைத்துல் மக்தஸுடைய பிரதான நீதவானாக செயல்பட்ட ஷேக் அப்துல் அதீம் சல்ஹப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். வாழ்க்கையை மார்க்கத்துக்காக மார்க்க பணிக்கு அர்ப்பணித்தவர்கள் அவரை ரஹ்மத் செய்ய வேண்டும். விசாலமான அருளை கொண்டவரை அல்லாஹ் சூழ்ந்து கொள்ள வேண்டும். அவர் பல நற்குணங்களுக்கு சொந்தக்காரர், பல பண்புகளை உள்ளடக்கியவர். இல்ம் அமல் கற்ற ஞானம்படி செயல்படுவதை நினைத்து செயல்பட்டவர். நல்ல அறிவார்ந்த பணிகளை செய்தவர். நல்ல புத்திஜீவியாக செயல்பட்டவர், சிறப்பு வாய்ந்தவர், நல்ல மிருதுத்தன்மை உள்ளவர், நல்லெண்ணம் உள்ளவர், நல்ல அல்லாஹ்வுக்காக எண்ணத்தோடு வாழ்ந்தவர், எப்பொழுதுமே நல்ல இயல்புள்ளவர். அவருக்காக பல கண்கள் அழுதன, கண்ணீர் வடித்தன. அவருடைய மரணம் எல்லோருக்கும் ஒரு சோதனையாக, துன்பமாக, கஷ்டமாக மாறியது. அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்ள வைக்கட்டும், திருப்தி அடைய வைக்கட்டும், ரஹ்மத்துடைய நீரால் அவரை கழுகட்டும் என்று சொல்லி அவருக்கு அந்த துஆ விட்டு அவர் இழந்ததுக்காக நாங்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறோம், துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா முழுக்க, பலஸ்தீன் மக்கள் முழுக்க, பைத் மக்ஸ் மக்கள் முழுக்க நாங்கள் அவருக்காக வேண்டி துக்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் அவரை மிக உயர்ந்த சொர்க்கத்திலே அவரை வீற்றிருக்க செய்ய வேண்டும். அவரை தன்னுடைய அன்பால் அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அன்பை, அவருடைய மஹப்பத்தின் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு பயனளிக்க வேண்டும். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய முழு வாழ்க்கையையும் கல்வி சேவைக்காக, உலமாக்களின் பணிக்காக, மார்க்க பணிக்காக கழித்தவர். அதே போன்று
நம்முடைய பரக்க செய்யப்பட்ட இந்த பூமியிலே மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக, ஒரு பிரதான நீதிபதியாக, நீதவானாக செயல்பட்டவர்கள். இரவு பகல் முழுக்க இறைவனுக்கு வணக்க வழிபாடுகளிலே பொருத்தமான வாழ்க்கையிலே கழித்தவர். உண்மையிலே அவர் மரணித்தாலும் அவருடைய மாண்புகள், மரியாதைகள், சேவைகள் உயிர் வாழ்கின்றன. எனவே நாங்கள் அவருடைய இழப்பை நினைத்து வருந்துகிறோம், துஆ செய்கிறோம், ரஹ்மத்துக்காக வேண்டி அல்லாஹ் இடத்தில் மன்றாடுகிறோம் என்று சொல்லி அவரை பற்றி ஞாபகப்படுத்தி அவருக்கு அந்த மேதைக்காக வேண்டி துஆ செய்து, எப்பொழுதுமே அல்லாஹ் இதுதான் துனியா ஒரு நிலைமையிலே இருக்காது, மாறி மாறி நீங்கி கொண்டே இருக்கும், நிலைமை மாறிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தான் அவன் நித்திய ஜீவன். எனவே நாங்கள் இந்த பூமியை அதில் உள்ள அனைத்தையும் அவர்கள் உள்ளவரோடு சேர்த்து நாங்கள் ஒருவர் பின் ஒருவருக்கு அனந்தரமாகி கொண்டே இருப்போம், மாறி மாறி கொடுத்து கொண்டே இருப்போம். எல்லோரும் எங்கள் பக்கமே மீட்டெடுக்கப்படுவார்கள். எங்கள் பக்கம்தான் அவர்கள் மீள வேண்டும் என்று சூரா மரிய 40 வசனத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய ஆத்மாவுடைய சீர்திருத்தம் மார்க்கத்தில் ஸ்திரமாக இருப்பதுதான் எதிரிகளை வீழ்த்துவதற்கான, ஜெயம் பெறுவதற்கான, விமோசனம் பெறுவதற்கான வழி என்ற அந்த தலைப்பிலான ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம், வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதால் கிடைக்கின்ற பிரயோசனங்கள், பலாபலங்கள், பெற்றோருக்கு உபத்திரமம் அநியாயம் செய்வதனால் பெற்றோர் நோய்ப்பாக கிடைக்கின்ற விளைவுகளை பற்றி அழகான முறையில் விவரித்திருந்தது. மதீனா முனவருடைய ஹுத்பா எப்பொழுதுமே நாங்கள் மன தூய்மையோடு செயல்பட வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்ய வேண்டும். அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்திலே சம்பந்தப்பட்ட இரகசியமான சிறந்த அமல் என்ற அந்த அழகான ஹுத்பாவை அவர்கள் மதீனாவுடைய ஹத்தீப் நிகழ்த்தியிருந்தார்கள். 3வதாக ஆத்மாவுடைய சீர்திருத்தம், அதே போன்று மார்க்கத்தில் நிலையாக ஸ்திரமாக செயல்படுவது, மார்க்கத்தை எங்கும் விட்டுக் கொடுக்காமல் செயல்படுவது என்ற தலைப்பிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இந்த ஹுத்பா அமைந்திருந்தது. எனவே மக்கள் மேம்படுத்துவோம், பிறர் பயனடைய அதிகம் நாங்கள் இந்த ஹுத்பாக்களை சமூக வலைத்தளங்களிலே ஷேர் பண்ணுவோம், பகிர்வோம், பரப்புவோம். அதன் மூலம் மற்றவர்களுக்கு நலவு போய் சேர்ந்த நன்மையை பெற்றுக்கொண்டு நலவுக்கு திறவுகோலாக அமையோம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடுகின்ற நம் நிறுவனங்கள் நன்றி செலுத்துவனாக. மீண்டும் ஒரு மனாபிஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.